குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து கேமிங்ல 7வது ப்ரோக்ராம் பார்க்க போறோம். 7வது ப்ரோக்ராம் என்னதுன்னா, ஜஸ்ட் காயினை பிளேஸ் பண்ணிட்டு ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி வைக்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். போன எக்ஸசைஸ் மாதிரி இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸ்பீடா முடிச்சிடலாம். சரியா? சரி, வழக்கம் போல கேம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த வாட்டி நியூ டேப் கிரியேட் பண்ணிட்டு இதுல வந்து நோடு 2D சீன். சரியா? இதுல நோடு 2D வரும். இதை வந்து மெயின் மாத்திக்கோங்க. மெயின் மாத்திப்போம். இப்போ மெயின் எனேபிள் ஆன அதே டயத்துல பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு கேன்வாஸ் லேயர் இருக்கு பாருங்க, கேன்வாஸ் லேயர் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கேன்வாஸ் லேயர் வந்து கிளிக் எனேபிள் ஆன அதே டைம்ல மறுபடியும் பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு லேபிள், இது எதுக்குன்னா அந்த ஸ்கோருங்கிற வேர்டு வர்றதுக்காக. சரியா? இப்போ இந்த கேன்வாஸ் லேயருக்குலாம் நேம் மாத்தி விட்டுரும். இதை வந்து HUBன்னு வச்சுப்போம். லேபிளை வந்து ஸ்கோர்னு மாத்திப்போம். ஸ்கோருங்கிற வேர்டு. சரியா? இப்போ இந்த ரைட் கிளிக்ல பாத்தீங்கன்னா, ரைட் சைடு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்ங்கிறது ஒன்று எனேபிளா இருக்கும். இந்த ஸ்கோருங்கிறத எனேபிள் பண்ணிட்டு இங்க வந்தீங்கன்னா இங்க இருக்கும். இது வந்து என்னதுன்னா அந்த வார்த்தை கேப்ஸ்ல கூட கொடுத்துப்போம். COR. சரியா? இந்த வார்த்தை. சரியா? இப்போதைக்கு இந்த சீனை சேவ் பண்ணி விட்டுருவோம். எங்க சீன் போடுற எல்லாமே எங்க சேவ் பண்ணுவோம்னா SCNங்கிற போல்டருக்குள்ள தான் சேவ் பண்ணணும். சரியா? இப்போ மெயின் டாட் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, இந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் செட்டிங்கு, அதே மாதிரி ஆட்டோ லோடு, இந்த ஃபோல்டரோட ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு சீனுக்குள்ள வந்துட்டு மெயினுங்கிற சீனை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. சரியா? இங்க மெயினுங்கிறது காமிக்கும், இந்த பேர் காமிக்கும். ஆட், இது என்னன்னா லோட் பண்றதுக்காக. சரியா? மெயினுங்க சிம்பிள் ஆட்டோமேட்டிக்கா லோட் பண்ணி வர்றதுக்காக இதை கிரியேட் பண்றோம். சரியா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த மெயினுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் கிரியேட் பண்ணணும். அதாவது கோடிங் பண்ற இடம் கிரியேட் பண்ணணும். சரியா? அப்போ இதை எனேபிள் பண்ணிட்டு இந்த இருக்குல்ல அந்த ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் பிளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுங்க. இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை நம்ம எங்க சேவ் பண்ணோம்னா சீனுங்கிற போட்டோக்குள்ள சேவ் பண்ண மாட்டோம். இதுக்குன்னு தனியா ஸ்கிரிப்ட்ங்கிற ஒரு ஃபைல் வச்சிருக்கோம், அதுக்குள்ள மெயினை சேவ் பண்ணி விட்டுருங்க. சரியா? கிரியேட். அவ்வளவுதான். இப்போதைக்கு இது சேவ்ல இருக்கட்டும். இதுக்கு பிறகு நம்ம கோடிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நியூ டேப். இந்த நியூ டேப் எதுக்காகனா காயினை வைக்கிறதுக்காக. சரியா? வழக்கம் போல பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஏரியா 2D அது எனேபிள் இருக்கிற அதே நேரத்துல கொலிஷன் ஷேப் 2D அகைன் ஏரியா 2D எனேபிள் பண்ணிட்டு பிளஸ் ஐக்கான் அனிமேட்டட் ஸ்ப்ரைட். சரியா? இப்ப என்ன பண்ண போறோம், முதல் அனிமேட்டட் ஸ்ப்ரைட்டை காயினை உள்ள கொண்டு சேர்க்க போறோம். அனிமேட்டட் ஸ்ப்ரைட்டை எனேபிள் வச்சுக்கோங்க. எனேபிள் வச்சுட்டு இந்த ரைட் சைடு ஃப்ரேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் எம்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஸ்ப்ரைட் ஃப்ரேம்ஸு, மறுபடியும் ஸ்ப்ரைட் ஃப்ரேம்ஸ் எனேபிள் பண்ணுங்க. இங்கே டிஃபால்ட்டுங்க இருக்கிறத CON கான்னு மாற்றிக்கோங்க. நம்ம ஏற்கனவே காயினுங்கிற இமேஜெல்லாம் நியூ ஃபோல்டருக்குள்ள உள்ளே கொண்டு வந்துட்டோம். 2 கிளிக் பண்ணுங்க, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு 11ஐயும் ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லா காயினும் எனேபிள் ஆயிரும். அப்படியே ட்ராக் பண்ணி உள்ள தூக்கி போட்டுக்கோங்க. சரியா? உள்ள தூக்கி போட்டோன்னே கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு இந்த காயினை ப்ளே பண்ணி பார்ப்போம். சரிதா? அந்த காயின் வந்து கொஞ்சம் ஷைன் ஆகுற மாதிரி தெரியுதா? இதுதான் நம்ம அந்த காயினோட அனிமேட்டட் ஸ்ப்ரைட்ல கிரியேட் பண்ணது. சரியா? ஸோ இதுல ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கொலிஷன் ஷேப் 2D. கொலிஷன் ஷேப் 2D வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷேப்ல எம்டின் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு
இதுல வந்து நியூ ரெக்டாங்கிள் ஷேப் 2D கிளிக் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலா நியூ சர்க்கிள் ஸ்பேஸ் ஷேப். என்ன ரீசன்னா காயின் வந்து சர்க்கிளா தான் இருக்கு, அப்போ நம்ம சர்க்கிளை சூஸ் பண்ணிக்கணும். சரியா? ரொம்ப பெரிய விளக்கம் கிடையாது, இதெல்லாம் பேசிக்ஸ் தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் கட்டம் கட்டமா இருக்கும், அதனால கட்டத்தை சூஸ் பண்ணோம். இந்த இது வந்து காயின் வந்து சர்க்கிள்ல இருக்கு, அது சர்க்கிளை சூஸ் பண்ணிக்கணும். சரியா? இந்த பொலிஷன் ஷேப்பையும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க, காயினுக்கு தகுந்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு ட்ராக் பண்ற ஆப்ஷன் தான் இருக்கும், எக்ஸாக்டா தூக்கி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த ஏரியா 2D நேம் சேஞ்ச் பண்ணணும். என்ன நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா காயின், பொலிஷன் ஷேப், அனிமேட்டட் ஸ்ப்ரைட், அது பிரச்சனை இல்லை, அது அப்படியே பேர்ல இருக்கட்டும். இப்போ இந்த சீனை வந்து சேவ் பண்ணிடணும், கண்ட்ரோல் எஸ். இதை வந்து காயின் அதே பேர்ல இருக்கு, சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு கோடிங் பண்ற ஒரு ஏரியா கிரியேட் பண்ணணும். அகைன் அந்த பேப்பரு பிளஸ் ஐக்கான் கொடுங்க, கொடுத்துட்டு இதோட பாத்தை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு சீன் போடுறதுக்குள்ள நம்ம கோடிங் பண்ற இடத்த சேவ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக ஸ்கிரிப்ட் ஏற்கனவே மெயின் கிரியேட் பண்ணியிருப்போம், அடுத்தது காயின். இந்த 2 ஃபைல தான் ஒர்க் பண்ணுவோம். நீ வந்து பயந்துராத, இதுக்கெல்லாம் நிறைய கோடிங் போட பயந்துராத, இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இந்த காயின்லையும் மெயின்லையும் நமக்கு வந்து கோடிங் வரும். சரியா? இப்போ எடுத்தோடனே இந்த எக்ஸ்டென்ஸுக்கு அப்புறம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுரு. சரியா? டெலீட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து டபுள் கொட்டேஷன் போட்டுப்போம், டபுள் கொட்டேஷன். இப்போ இந்த மெயின் டேபுக்கு வா. இந்த கோடிங் பார்த்து இதா இருக்குல்ல, இந்த மெயின் டாட் ஜிடி, இந்த பாத் நமக்கு தேவை. அதை நம்ம எங்க இருந்து எடுக்கலாம்னா, இந்த ஸ்ப்ரைட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இருக்குல்ல ஸ்கிரிப்ட், இதை எடுத்துட்டு மெயின் ரைட் கிளிக் பண்ணுங்க, காப்பி பாத்துன்னு ஒன்று வரும், அதை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அகைன் நீங்க கோயின் இது காயின் பார்ட்டுக்கு போங்க, போட்டு கண்ட்ரோல் டி சேவ் பண்ணிடு. அவ்வளவுதான். சரியா? ஜஸ்ட் இந்த 2 ஃபைலையும் கம்பைன் பண்றோம், காயினையும் மெயினையும் கம்பைன் பண்றோம். சரியா? அதுக்கப்புறம் என்டர் தட்டிடுங்க. என்டர் தட்டிட்டு இப்போ நமக்கு ஒரு சிக்னல் தேவை, பாடி என்டர்டு சிக்னல் அப்படிங்கிறது தேவை. இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு 2D வியூக்கு போயிட்டு காயின் எனேபிள் இருக்கணும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நோட் இருக்கும், அதுல வந்து பாடி என்டர்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிக்னல் தான், இதுதான் நம்ம எனேபிள் பண்ணணும். பாடி என்டர் கிளிக் பண்ணிட்டு கீழே கனெக்ட் கொடுங்க. அகைன் கனெக்ட் கொடுத்துடுங்க. கனெக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் காயின்ல, அதுல வந்து பாஸ்ங்கிறது அப்படியே இருக்கட்டும், அதுக்கு கீழே அந்த கோலன் இருக்கா, என்டர் தட்டுங்க. என்டர் தட்டிட்டு இஃப் பாடி டாட் நேம் ஈக்குவல் டு இதுல வந்து நம்ம டிராகன்ங்கிற பேரு, சரி, இப்ப இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து டி கேப்ஸ்ல இருக்கு இந்த ஸ்கிரிப்ட், அப்போ அந்த பேர் தான் இங்க கொடுக்கணும். சரியா? டிராகன் அகைன் கோலன் என்டர் கெட் நோட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்லாஷ் ஸ்லாஷ் ரூட் ஸ்லாஷ் மெயின். சரியா? இங்க வந்து மெயின் வந்து நம்ம வந்து ஸ்மால்ல தான் பேர் வச்சோம், ஸ்மால்ல தான் நம்ம பேர் வச்சிருக்கோம், அதனால இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ஸ்மால்ல பேர் கொடுத்துருக்கேன். சரியா? கேப்ஸ்ல நீங்க பேர் வச்சீங்கன்னா கேப்ஸ்ல கொடுக்கணும். அகைன் டாட் 4 plus or equal to 5. Enter Q free. சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து
கோடிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். காயின்ல வந்து கோடிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மெயின்ல, இப்போ மெயின்ல கோடிங் பார்ட் பண்ண போறோம். சரியா? ஓ சாரி 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 சாரி, காயின்ல இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் சேர்க்காம விட்டோம். சரியா? செட் ஸ்கோர் வேல்யூ கோலன் ஸ்கோர் ஈக்குவல் டு வேல்யூ கெட் மோட் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்லாஷ் ஆர்ஓஓடி ரூட், அதே மாதிரி மெயின் மெயின் ஸ்லாஷ் ஹெச்யூபி ஸ்லாஷ் ஸ்கோர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிப்போம். டாட் செட் டெக்ஸ்ட் டபுள் கொட்டேஷனுக்குள்ள சிஓஆர்இ ஸ்கோர் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் எஸ்டிஆர் ஸ்கோர். இதில் எங்கே ஒரு யாரும் காட்டுது. சின்ன வருது. இப்போ சாரிப்பா, இந்த இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம காயின் ஸ்கிரிப்ட் எழுதக்கூடாது. சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த கியூ ஃப்ரீ பாஸ்வேர்டை கம்ப்ளீட் பண்ணிருங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அகைன் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு மெயினோட ஸ்கிரிப்ட்ல தான் நம்ம இந்த கோடிங் பண்ணணும். சரியா? இதுல வந்து வேரியபிள் ஸ்கோர் ஈக்குவல் டு 0, செட் கெட் செட் ஸ்கோர் என்று தட்டிட்டு ஃபங்க்ஷன் செட் ஸ்கோர் வேல்யூ கோலன் ஸ்கோர் ஈக்குவல் டு வேல்யூ என்டர் கெட் மோட் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்லாஷ் ரூட் ஸ்லாஷ் மெயின் ஸ்லாஷ் சப் ஸ்லாஷ் ஸ்கோர் டபுள் கொட்டேஷன் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டாட் செட் டெக்ஸ்ட் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்கோர் கோலன் பிளஸ் டிஆர் ஸ்கோர் 2 பிராக்கெட். அவ்வளோதான். நம்ம இங்க எழுதணும் மெயின்ங்கிற அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ள இந்த கோடிங் சேர்க்கணும். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் சேர்க்கணும். சரியா? நம்ம மாற்றி கோடிங் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மற்ற எல்லாம் அழிச்சுக்கோங்க. சரியா? சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அகெயின் 2D போய்க்கோங்க. 2D போயிட்டு இந்த மெயின் எனேபிள் பண்ண மாதிரியே இங்க இன்ஸ்பெக்டார் போயிருங்க. போனதுக்கப்புறம் ஸ்கோர் இதை கிளிக் பண்ண உடனே கண்ட்ரோல் பேனல், நார்மல் கண்ட்ரோல் பேனல் ரைட் சைடு, அதுல வந்து கஸ்டம் ஃபாண்ட், இதுல வந்து எம்டியை கிளிக் பண்ணுங்க.
நியூ டைனமிக் ஃபாண்ட். அகைன் அதை கிளிக் பண்ணுங்க. ஃபாண்டுன்னு இருக்கும். இங்க வந்து என்ன பண்ண போறோம்னா இன்னொரு ஒரு ஃபாண்டை தூக்கி இங்க பிளேஸ் பண்ண போறோம். அந்த ஃபாண்டை உள்ள கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணி பார்த்தோம். வேறல போட்டிருக்குள்ள இல்ல. இப்போ ரிசோர்ஸஸ் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் மேனேஜர். இந்த விண்டோ ஓப்பன்ல இருக்கட்டும். அகெயின் இங்க வந்து ஃப்ளைட் டிராகன், ஃப்ளைட் டிராகன்ங்கிற இந்த ஃப்ளைட் டிராகன் இப்போ வந்து அன்ரீட் பண்ணிட்டு ஃப்ளைட் டிராகன் உள்ள போனீங்கன்னா ஒரு ஃபாண்ட் இருக்கும். இந்த கெனிடிக் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் இருக்கும். இதை மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் ஃபைல் லொகேஷன் கொடுத்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிக்கும் தெரியுமா, அதுக்குள்ள இந்த ஃபாண்டை ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணி விட்டுருக்கோங்க. இந்த ஃபாண்ட் வந்துடும். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 விண்டோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட் உள்ள வந்துடும். இது வந்துச்சா கெனிடிக் ஃபாண்ட்டு. இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த எம்டி கொடுக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. ஸ்கோருங்கிற வார்த்தை தெரியும். புரியுதா? ஈக்குவல் டு 0. அதே மாதிரி சைஸ் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு சைஸ் 16 இருக்கும். இது வந்து 40ன்னு மாற்றோம். 40ன்னு மாற்றிட்டு இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடும். சூப்பர். அவுட்லைன் கலர் கூட ரெட் கலர் வச்சு அவுட்லைன் சேஞ்ச் ஆகலை. அவுட்லைன் சைஸ் கொடுக்குறது சாரி 40 ரொம்ப கூட இருக்கு. 10 ரொம்ப கூட இருக்கு. 5. ஓகே. இந்த ஸ்கிரிப்டை அப்படி பண்ண சேஞ்சஸ்லாம் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அகைன் வேர்ல்டுங்கிற இந்த நோடுக்கு வந்துடுங்க. நோடுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து எந்த சீன் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா வேர்ல்டை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் இன்ஸ்டன்ட் சைல்ட் நோடு. இதில் வந்து காயின் மேலே கிரியேட் ஆயிருக்கும் பாருங்க. ஆனால் காயின் கொஞ்சம் பெருசாக இருக்கு. டிராகனை விட காயின் கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா சைஸை குறைச்சிடலாம். எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்குல்ல 4வது ஐக்கான், அதை கிளிக் பண்ணீங்கன்னா சைஸை குறைக்கிறதுக்கான ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அதை வச்சு கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இந்த காயின் இதை வந்து இங்கே ஒன்று வச்சுக்கிடுவோம்.
கண்ட்ரோல் டி கொடுத்து இங்கே ஒன்று, again கண்ட்ரோல் டி கொடுத்து இங்கே கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி, டி, கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி, 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 கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி. சரி, நான் இப்போதைக்கு சும்மா சாம்பிளுக்கு 2-3 காயின் வச்சிருக்கேன். நீ உன்னோட இந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லாக பிளேஸ் பண்ணிக்கோ. சரியா? அந்த காயின்ஸை அப்படியே சேவ் பண்ணிக்கோ. சேவ் பண்ணதுக்கப்புறம் சரி, அவ்வளோதான். உனக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் என்விரான்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் காயின் தூக்கி வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ரன் பண்ண உடனே ஒரு காயினை கிளிக் பண்ணா 5 பாயிண்ட் வர மாதிரி நம்ம கோடிங் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஸ்கிரிப்ட் ஃபைல் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு காயினை கிளிக் பண்ணா 5ங்கிறது பாயிண்ட் கூடுற மாதிரி நம்ம வந்து கோடிங் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ வேர்ல்டில் போயிட்டு 2D சீனு எல்லாமே சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம டிராகன் இறங்கியாச்சு. இப்போ இந்த காயினை கிளிக் பண்ணா 5 காயின். அடுத்த காயின் 5. இந்த மாதிரி ஒரு காயினை கிளிக் பண்ணும்போது, அதாவது ஒரு காயினை கிளிக் பண்ணும்போது 5 பாயிண்ட் போடும். அடுத்து 15. ஸோ அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நிறைய காயினை பிளேஸ் பண்ணியிருக்கோம். பிளேஸ் பண்ணிட்டு ஒரு காயினை கிளிக் பண்ணும்போது மேலே வந்து ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா, புரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே வந்து லைக் பண்ணிக்கோங்க. இல்லை புரியலைன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. இல்லை டைரெக்டாக கிளாஸ்லேயும் வந்து கேளுங்க. நம்ம ஈஸியாக இந்த கேம் முடிச்சு விட்றலாம். சரியா? ஸோ தேங்க்யூ.